ராவணன் பார்த்தீங்கன்னா, சும்மாவே இருக்க மாட்டேங்கிறான் வாய வச்சுட்டு. ஜனனிய வந்து இந்த குடும்பத்தில இருந்து மட்டும் கிடையாது. சக்தி மட்டும், அப்புறம் பார்த்தீங்கன்னா, விசாலாட்சி அவங்க 2 பேருமே இப்ப நம்ம ஜனனிக்கு வந்து ரொம்பவே ஆதரவா இருக்காங்க இல்லையா? ஸோ அத கூட வந்து கெடுக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த ராவணனோட பிளானா வந்து இருக்கு. அதுக்கான முயற்சிகள் தான் இப்ப ராவணன் வந்து எடுக்க ஆரம்பிச்சிருக்காரு அப்படின்னே சொல்லலாங்க. ஒரு பக்கம் இங்க ஜனனியோட அம்மா வீட்டுக்கு வந்து ஜனனி கிட்ட பேசி ரொம்ப ஹேப்பியா இருந்திருப்பாங்க. அது மட்டும் கிடையாது. இந்த மாரி ஆதி குணசேகரன் கிட்ட போயிட்டு, தான் பொண்ணு இந்த மாரி ஏதாவது தப்பு பண்ணியிருந்தா மன்னிச்சுடுங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு, உங்க குடும்பத்தோட வாரிசு தான் இப்ப என் பொண்ணோட வயித்துல இருக்குன்னு சொல்லும்போது, கதிரும் பார்த்தீங்கன்னா தேவையில்லாத பேச்செல்லாம் பேசியிருப்பாரு. இதனால கோவப்பட்ட ஜனனியோட அம்மா வந்து, இந்த வீட்ல நீங்க இருந்தா அது வந்து சரிப்பட்டு வராது போல இருக்கு. ஏன்னா இந்த வீட்ல உள்ளவங்க உங்கள நிம்மதியா வாழ விட மாட்டாங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியுது. அதனால இந்த வீட்ல நீங்க இருக்கவே வேண்டாம். நீங்க எடுத்த முடிவு ரொம்பவே நல்லது தான். நீங்க வெளியில போணும்னு முடிவு எடுத்தது ரொம்ப நல்லது. இந்த பணத்த மட்டும் வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ரூ. 10,00,000 எடுத்து வந்து குடுப்பாங்க. ஆரம்பத்துல சக்தி வந்து வேணாம் அப்படின்னு சொன்னாலுமே, கடைசியில அவங்க அம்மா எப்படியோ கன்வின்ஸ் பண்ணி அந்த பணத்த வாங்கவும் வச்சுருவாங்க. ஸோ இந்த பார்த்தீங்கன்னா, சக்தியுமே வாங்கிட்டு உடனே விசாலாட்சி கிட்ட குடுத்துருவாங்க. அவங்களுமே வந்து சாமி படத்துக்கிட்ட வச்சு அத சாமி கும்பிட்டு வந்து எடுத்துட்டு போயிருவாங்க. ஆனா, இந்த மாதிரி இவங்க ரூ. 10,00,000 பணம் குடுத்தத வந்து இந்த கதிரால பார்த்தீங்கன்னா, ஏத்துக்கவே முடியாது கொஞ்சம் கூட. ஒண்ணுத்துக்கும் லாய்க்கு இல்லாத இவங்க வந்து இப்போ ரூ. 10,00,000 கொண்டு வந்து நீட்டுறாங்க அப்படின்னா, எவ்வளோ திமிரு இருக்கும். எதுக்காக இவங்க இப்போ வந்து இப்படி பண்ணணும்? இப்படி குடுக்கணும்னு நெனச்சிருந்தா எப்பயோ குடுத்துருக்கலாம்ல. அப்போ இப்போ வந்து குடுக்குறாங்க அப்படின்னா, வேணும்னே வந்து திட்டம் போட்டு நம்மள அவமானப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தானே வந்து பண்றாங்க. இதுக்கெல்லாம் காரணம் வந்து அந்த ஜனனியா தான் இருக்கும். இந்த மாரி எங்ககிட்ட வந்து கேட்கும்போது, எதுவுமே நாங்க வந்து பண்ணல அப்படிங்கிறதுக்காக, அவங்க ஆத்தால வந்து இந்த மாரி அமௌண்ட் எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு, அதுவும் எல்லார் முன்னாடியும் குடுக்க வச்சிருக்கா பார்த்தீங்களா? அவலாம் எப்பேர்ப்பட்ட கேவலமான ஒரு பிறவியா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கதிர் பார்த்தீங்க அப்படின்னு, ஜனனிய போட்டு திட்டிக்கிட்டு இருக்காங்க. ஸோ ராவணன் வந்து சொல்றாரு, "இதுல என்ன கதிர் இருக்கு? அவங்க உங்க பொண்ணுக்கு பண்ணணும்னு நெனச்சிருக்காங்க. இதுல என்ன தப்பு இருக்கு? நீங்க எதுக்காக இப்படி தப்பாவே புரிஞ்சுக்கிறீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, "இல்ல சார், உங்களுக்கு அவள பத்திலாம் வந்து தெரியாது. அவ எப்பேர்ப்பட்டவ அப்படிங்கிறது எங்களுக்கு தான் தெரியும். ஏன்னா, இத்தன வருஷமா எங்க கூட தானே அவ சேர்ந்து இருந்திருக்கா. அவளோட நடவடிக்கை, அவ பண்றது, அவ பேச்சு எல்லாமே எப்படி இருக்கும்? எந்தெந்த நேரத்துல எப்படிலாம் அவ மாறுவா? அப்படிங்கிறதுலாம் எங்களுக்கு நல்லாவே வந்து தெரியும்." அப்படிங்கிற மாரி பார்த்தீங்கன்னா, ராவணன் வந்து அது கதிர் வந்து சொல்லுவாரு. "பார்த்தீங்களாண்ணே, உங்க கண்ணு முன்னாடியே அந்த பொம்பள எப்படிலாம் பேசிட்டு போகுது, எவ்வளோ காச குடுத்துட்டு போகுதுன்னு. இந்த சக்தியும் பார்த்தீங்கன்னா, அப்படியே வந்து வெட்கமே இல்லாம காச வாங்கிக்கிறான் பார்த்தியா? ச்சே! அவனெல்லாம் நம்ம கூட பொறந்தவன்னு நெனைக்கும்போது எனக்கு அவ்வளோ அசிங்கமா இருக்குண்ணே." அப்படிங்கிற மாரி சொல்றாரு. "கதிர், கதிர் இங்க பாரு பொறுமையா இருங்க. இப்போ நீங்க எதுக்கு உங்க பிரதர் மேல நீங்க கோவப்படுறீங்க? அவரு மேல எனக்கு தெரிஞ்சு எந்த தப்பும் கிடையாது. இதுக்கெல்லாம் காரணம் யார் தெரியுமா? ஜனனி மட்டும் தான்." அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. "என்ன சொல்றீங்க?" அப்படிங்கிற மாரி வந்து கதிர் கேட்கிறாரு. ஆமா. கண்டிப்பா வந்து நான் வந்து அப்படிதான் சொல்லுவேன். ஏன்னா, இந்த வீட்ல பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, உங்க அம்மாவா இருக்கட்டும், உங்க பிரதரா இருக்கட்டும், அவங்க 2 பேரும் வேணும்னே பார்த்தீங்க அப்படின்னா, இப்படி பண்ற ஆள் கிடையாது. இதுக்கெல்லாம் மூல காரணமே வந்து அந்த ஜனனியா தான் இருக்குமோன்னு தோணுது. உங்ககிட்ட இருந்து மொத்தமா வந்து உங்க பிரதர் சக்தியையோ, பிளஸ் உங்க அம்மா விசாலாட்சியையோ 2 பேரையுமே பார்த்தீங்கன்னா பிரிக்கணும் அப்படின்னு பிளான் பண்ணி தான் வந்து பார்த்தீங்கன்னா பண்றாங்க. எனக்கு என்னமோ வந்து நந்தினி அண்ணி, ஈஸ்வரி அண்ணி, ரேணுகா அண்ணி இவங்க 3 பேத்தையும் கூட பிரிக்கணும்னு கூட அந்த நந்தினி நெனச்சிருக்கலாம். ஆனா என்னன்னு தெரியுமா? அவங்க யாருமே வந்து ஜனனி பக்கம் போகல. உங்க பக்கம் நிக்கிறாங்க. இது நமக்கு ஒரு பெரிய பிளஸ். இதனால பார்த்தீங்கன்னா வேற வழி இல்ல. இப்போதைக்கு நம்ம சக்தியையும், உங்க அம்மாவையும் பார்த்தீங்கன்னா வச்சுக்கலாம். அவங்கள வச்சே நம்ம வந்து பேசிக்கலாம் அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. இதனால தான் வந்து அம்மாவ அவங்க ஏத்தி விட்டு ஸோ அண்ணிங்க எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா திட்டிக்கிட்டே இருக்காங்க. உங்களுக்கே நல்லா தெரியும். இதுக்கு முன்னாடி அம்மா இந்த மாரிலாம் வந்து பேசுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இப்போ வந்து அவங்க இந்த அளவுக்கு பேசுறாங்க அப்படின்னா, அதுக்கெல்லாம் காரணம் யாருன்னு நெனைக்கிறீங்க? ஜனனிய மட்டும் தான் நான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லும்போது, நீங்க சொல்றதும் கரெக்ட் தான். ஏன்னா, அவலாம் இதெல்லாம் பண்ற ஆளு தான். எப்படியாவது எங்ககிட்ட இருந்து மொத்தமா வந்து அம்மாவ பிரிச்சு கூட்டிட்டு போயிரணும் அப்படின்னு நெனைக்கிறேன். இந்த அம்மாவும் என்னடா கொஞ்சம் கூட வந்து புத்தியே இல்லாம வந்து வயசாயிருச்சு. கொஞ்சமாவது அறிவு இருக்கா? ஸோ அவ சொல்றத கேட்டுட்டு அவ பின்னாடி வந்து போய்க்கிட்டு இருக்கா. இவ்ளோ நாள் வரைக்கும் நாங்க அவங்கள வந்து எப்படி பார்த்துக்கிட்டு இருந்தோம் தெரியுமா? அப்படின்னு சொல்லும்போது, அதான் கத நானும் உங்ககிட்ட சொல்றேன். அவங்க இப்படி பேசுறாங்க அப்படிங்கிறதுக்காக நம்ம அப்படியே வந்து அவங்கள சும்மா விட்டுறக்கூடாது. இந்த திறப்பு விழாவுக்கு அவங்க தான் எல்லாமே வந்து முன்னா நின்னு வந்து பண்ணணும். அதனால கண்டிப்பா நீங்க வந்து அவங்கள கூப்பிட்டே ஆகணும் அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. சார் நாங்க தான் வந்து ஏற்கனவே சொல்லிட்டோம்ல. அதான் அதான் வரமாட்டேன்னு சொல்லிட்டு வீம்பு பிடிக்குதுல்ல. இதுக்கு மேல நாங்க என்ன சார் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லும்போது, அப்படி சொல்லாதீங்க கதிர். என்னதான் இருந்தாலும் அவங்க உங்க அம்மா. அவங்களுக்கு கோவம் இருக்கு அப்படின்னா, அந்த கோவத்த எப்படி சரி பண்ணி அவங்கள கூப்பிடணுமோ, அப்படிதான் நீங்க வந்து கூப்பிடணும் அப்படின்னு சொல்லும்போது, ஆதி குணசேகரன் சொல்றா, "இங்க பாருங்க தம்பி, அதட்ட எத்தன தடவ சொன்னாலும், அது வந்து தான் புள்ள, தான் மருமக அப்படின்னு சொல்லிட்டு, அதுக 2 பேர் பின்னாடியும் தான் வந்து போய்க்கிட்டு இருக்குங்க. அதுக 2 பேரையும் பத்தி இதுக்கு வந்து இன்னும் தெரிய மாட்டேங்குது. 2 பேரும் கூட்டிட்டு போய் நடு தெருவுல நிக்க வைக்க போறாங்க. அப்பதான் எங்கள பத்தின அருமவே அவளுக்கு தெரிய போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஆதி குணசேகரன் வந்து சொல்றாங்க.
அதுக்காக தான் சார் நான் வந்து சொல்றேன். இந்த மாரி ஏதாவது ஒரு விஷயம் நடக்காததுக்கு முன்னாடி, நம்ம தான் அவங்கள வந்து காப்பாத்தணும். நம்ம தான் அவங்கள சேஃப் பண்ணணும். அதுக்காக தான் நான் இவ்ளோ தூரம் உங்ககிட்ட வந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு புரியுதா நான் சொல்றது? அது மட்டும் கிடையாது. சக்தி உங்க பிரதர் தான். அவர்கிட்ட நான் உங்கள பேச சொன்னேன். எப்படி இருந்தாலும் சரி, உங்களோட ரத்தம் தானே அவங்களுக்குள்ளேயும் வந்து ஓடுது. அப்போ நிச்சயமா நீங்க சொல்றத சக்தி வந்து புரிஞ்சுப்பாரு அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. என்னத்த தம்பி புரிச்சுட்டு கிழிச்சா? எவ்வளோ தூரம் வந்து பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி சொல்லியிருக்கோம். அவனுக்காக என்னென்ன பண்ணியிருக்கேன்னு தெரியுமா? இப்ப என்னடான்னா, பொண்டாட்டி பேச்ச கேட்டுட்டு, பொண்டாட்டி பின்னாடி வந்து அலைஞ்சுகிட்டு இருக்கா. அவ தான் வந்து இந்த வீட்டுக்கு புடிச்ச ஒரு பெரிய ஒரு ஏழ்ற. அப்படி இருக்கும்போது, அவ பின்னாடி வந்து இவனும் போயிட்டு சுத்திக்கிட்டு, இவனோட வாழ்க்கையும் நாசம் பண்ணிட்டு திரியிறான் அப்படின்னு ஆதிகுணசேகரன் சொல்றாங்க. நான் அன்னைக்கே உங்ககிட்ட சொன்னேன் சார். நீங்க வந்து உங்க சக்தி கிட்ட வந்து பேசுங்க. பேசினா கண்டிப்பா இதுக்கு ஏதாவது ஒரு சொல்யூஷன் கிடைக்கும். நிச்சயமா நீங்க மனசு விட்டு பேசுனீங்க அப்படின்னா, அவரோட மனசு மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா, இப்ப ஜனனி வந்து கண்டிப்பா அவங்களுக்கு நல்லா பிரைன் வாஷ் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ, இதனால தான் உங்களுக்கு எதிரா வந்து நெறைய விஷயங்கள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு முன்னாடி அவங்க பார்த்தீங்கன்னா, நந்தினி அண்ணி, ரேணுகா அண்ணி எல்லாமே வந்து கூட வச்சிருந்தாங்க. இப்போ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, எதுக்குமே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு உங்க பக்கம் வந்துட்டாங்க. அதே மாரி நம்ம பொண்ணு தர்ஷினி இருக்கால்ல, ஸோ அவளையுமே பார்த்தீங்கன்னா, வச் அ நெறைய அவளுக்கு சப்போர்ட் பண்ற மாரி வச்சிருந்தா. ஒரு கட்டத்தில தர்ஷினி வந்து முடியாதுன்னு சொன்னதுனால, நம்ம தர்ஷினி பொண்ண வந்து கடத்தி கூட்டிட்டு போய் டார்ச்சர்லாம் பண்ணி என்னென்னமோ பண்ணதுனால, கடைசியில இப்ப தர்ஷினியுமே அவளுக்கு சப்போர்ட் கிடையாது. தர்ஷன் வந்து உங்க பையன் சார். அதனால அத பத்தி நம்ம ஃபீல் பண்ணவே வேண்டாம். இப்போதைக்கு அவ பின்னாடி இருக்கிறது வந்து அம்மாவும், உங்க பிரதர் சக்தியும் தான். அவங்க 2 பேரையும் எப்படியாவது நம்ம மாத்திட்டா போதும். கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா, ஜனனி போடுற பிளான் எதுவுமே வந்து நடக்காது. எனக்கு என்னமோ இந்த திறப்பு விழாவுல வந்து அவ பெரிய ஒரு பிளான் பண்ண போறாளோ! அப்படிங்கிற மாரி தோணிக்கிட்டே இருக்கு சார். நிச்சயமா அந்த விஷயத்த நம்ம நடக்க விட்டுறவே கூடாது. நமக்கு முக்கியமான வேலை என்ன தெரியுமா? நம்ம திறப்பு விழா ரொம்ப நல்லா நடக்கணும். எந்த விதமான பிரச்சனையும் வந்துறக்கூடாது அப்படின்னு தான் நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஆனா என்னமோ எனக்கு இந்த ஜனனி பண்றது எதையுமே வந்து பார்க்குற மாரி சரியில்ல. திடீர்னு அவங்க அம்மா வந்தாங்க. பணத்த தூக்கி குடுத்தாங்க. இந்த மாரிலாம் நெறைய விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு. எனக்கு என்னமோ உங்க ஃபேமிலில இதெல்லாம் முன்னாடி நடந்திருக்குமான்னு தெரியல. பட் நான் வந்து இவ்வளோ தூரம் தலையிடுறேனே அப்படின்னு நீங்க ஏதோ தப்பா நெனச்சுக்காதீங்க அப்படின்னு ராவணன் சொல்லும்போது, ஐயோ! இல்லங்க. நீங்க சொல்றது வந்து சரிதான். இதுக்கு முன்னாடி அந்த ஜனனியோட அப்பனோ, ஆத்தாளோ இந்த வீட்டு பக்கம் கூட தல வச்சு படுத்ததே கிடையாது. அது மட்டும் கிடையாது. அவங்க வீடு எப்படி இருக்கும் தெரியுமா? வெறும் வந்து சின்னதா வீடு இருக்கும். என்னமோ புறா கூண்டு மாரி இருக்கும். அதிலேயே அவங்க 8 பேர் வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. அப்படி இருக்கும்போது, இவ்ளோ பணம் எப்படி அந்த பொம்பளைக்கு வந்து கிடைச்சுச்சு? எப்படி இவ்ளோ பணத்த எடுத்துட்டு வந்து அதுவும் இப்ப குடுக்கணும். அப்படி குடுக்குறதா இருந்தா மேலேயே வச்சு, ரூம்லயே வச்சு யாருக்கும் தெரியாம குடுத்துட்டு போயிருக்கலாம்ல. கீழ வந்து எல்லார் முன்னாடியும் வச்சு சபையில நின்னு வந்து குடுத்துட்டு போறான்னா, அப்ப எவ்ளோ திமிரு இருக்கும். இதெல்லாம் பிளான் பண்ணாமயா வந்து பண்ணிட்டு வந்துகிட்டு இருக்காங்க? அப்படிங்கிற மாரி வந்து கதிர் சொல்றாரு. அதுக்காக தான் கதிர் நான் உங்ககிட்ட சொல்றேன். அவங்க ஏதோ ஒரு பிளான் பண்றாங்க. அத அவங்க வந்து நடத்தி முடிக்கிறதுக்குள்ள, நம்ம வந்து கண்டிப்பா அம்மாவ நம்ம பக்கம் நம்ம கூப்ட்றணும். அம்மாவ நம்ம மதிக்கிறோம் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரிஞ்சாலே போதும். கண்டிப்பா அவங்க நம்ம பக்கம் வந்துருவாங்க. நீங்க போயிட்டு அம்மாவ திறப்பு விழாவுக்கு கூப்பிடுங்க. அவங்க கண்டிப்பா நம்ம திறப்பு விழாவுக்கு வந்து தான் அவங்க தான் எல்லாமே பண்ணணும் அப்படிங்கிற மாரி வந்து ராவணன் சொல்றாரு. ஸோ கதிருமே அத சரி அப்படிங்கிற மாரி கேட்டுக்கிட்டு இருக்காரு. அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம்.